இந்தியா அணு ஆயுத சோதனை செய்து அப்படின்னு தெரிஞ்சப்ப கூட பயப்படாத சைனா இந்த ஒரு பேரை கேட்டதும் பயந்தாங்க. அது என்ன, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. பொதுவா அணு ஆயுதம் அப்படின்னாலே பிளைட்ல கொண்டு போய் தான் எந்த ஒரு நாடு மேலையும் போட முடியும். ஆனா இந்தியா கிட்ட இருக்க இந்த அணு ஆயுதம் மொத்தம் 5 ஏவுகணை எடுத்து செல்லும் அளவு கொண்டது. அதுவும் 30,000 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடியது. ஒரு உண்மையை சொல்லணும்னா சைனா மட்டும் இல்லைங்க, எல்லா நாடும் நம்ம கிட்ட இருக்க இந்த அணு ஆயுதத்தை பார்த்து பயப்படதான் செய்யறாங்க. இவ்வளவு ஏன், அணு ஆயுதம் வச்சிருக்க பெரிய பெரிய நாடுகள் கூட நம்ம மேல ஒரு கண்ணா, நம்ம மேல ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ண உடனே நேரா ஸ்பேஸ் வரைக்கும் போகும். அங்கிருந்து திரும்பி மொத்தம் 5ஆ பிரிந்து மற்ற கண்ட்ரீஸா அட்டாக் பண்ணும். இன்னும் எதிரி நாட்டை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சில டம்மி அணு ஆயுதமும் இதுல இருக்கு. அது போய் விழற இடம் வெடிக்காது. ஆனா உண்மையான மிசைல் விழுற இடம் கண்டிப்பா இந்த உலக வரைபடத்துல இருந்தே நீக்கப்படும். அவ்வளவு பவர்ஃபுல் வெப்பன் தான் நம்ம கிட்ட இருக்க அக்னி 5. இன்னொரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லவா, இதை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். உலகமே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த இப்போ ஈரான்ல பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அமெரிக்காவுக்கே சவால் விட்டுட்டு இருந்த ஈரானோட உச்சக்கட்ட தலைவர் அலி கமேனிய அவரோட வீட்லயே வச்சு இப்போ காலி பண்ணிட்டாங்க. இதுல ட்ரம்போட அந்த இரட்டை வேஷத்தை பாருங்களேன். முன்னாடி ஈரான் மேல அட்டாக் பண்றது தப்புன்னு சொன்ன அதே மனுஷன் இப்போ இஸ்ரேல் கூட சேர்ந்துட்டு ஈரான் மேல சரமாரியா குண்டு போடுறாரு. ஆனா அவரை முடிக்கிறதுக்காகவே 30 ஃபங்கர் பஸ்டர் பாம்ஸ போட்டு அந்த இடத்தையே தரமட்டமாக்கிட்டாங்க. ஐடிஎஃப் அவரோட உடலையே வீடியோ எடுத்து இப்போ உலகத்துக்கே காட்டிட்டாங்க. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அரபு நாடுகள் தங்களோட ஏர்பேஸை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயன்படுத்தி கொடுத்ததாலதான் உலகத்தோட மொத்த சக்தியும் ஒன்னா சேர்ந்து அந்த தலைவரை வேட்டையாடிட்டாங்கன்னு சொல்லணும். அமெரிக்கா கிட்ட ஆயிரக்கணக்கில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. ஆனா ஈரான் மட்டும் ஒண்ணு கூட வச்சுக்க கூடாதாம். இத பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. ஒரு நாடு யாருகிட்டையும் அடி வாங்காம தன்னை தற்காத்துக்கணும்னா அதுகிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது எவ்வளவு அவசியம்னு. நல்ல வேளை நம்ம இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. இல்லனா நம்ம நிலைமை என்னவாகி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.